வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு இன்றைய எபிசோட்ல நம்ம மீட் பண்ண போற ஒன் ஆஃப் த ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷரண். இவங்க பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற டூல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஃபைசர் ஏஐ. இப்போ நம்ம ஆஸ் எ ஹியூமன் பீயிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஐ சப்போர்ட்டிங் டூல் பார்த்தோம் அப்படின்னா 2030ல ஒவ்வொருத்தர் கையிலயும் எப்படி மொபைல் இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய கஸ்டமைஸ்டு ஏஐ இன் ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்றது தான் வல்லுநர்களுடைய ரிப்போர்ட்டா இருக்கு. ஸோ ஏஐ நம்ம நினைச்சதை விட ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டெத் ஆகாத ஒரு மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டை நம்ம வாங்குறோம், லேப்டாப், டேப், மொபைல், எதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு லாகின் பண்ணணும் அப்படின்னா இமெயில் ஐடி இருக்கணும். அப்போ அந்த இமெயில் ஐடியை தான் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் டூலா இன்னைக்கு ஆர்கனைசேஷன் கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இமெயில் ஐடியில இருக்கிற இமெயிலுக்கு சப்போர்ட் பண்ற ஒன் ஆஃப் த டூலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி இமெயில்ஸை கஸ்டமைஸ் பண்றது, இமெயில்ஸை அட்வான்ஸ் பண்றது, ஆட்டோ ரிப்ளை பண்றது, நம்மளுடைய கஸ்டமைஸ்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஏஐ டூல்ல இருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு ஷரோன் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ வாங்க ஷரோன், வாட் இஸ் ஃபைசர் ஏஐ? அது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க? அதனுடைய யூனிக் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஸோ இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட எல்லா பிசினஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ்டா மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட்ல பார்த்தோம்னா ஒரு மெயினான ஒரு பேக்ட்ராப் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தோம்னா, நிறைய பர்சன்ஸ் நம்மளோட பிசினஸ் நம்ம எப்பவுமே நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி மெயின்ல தான் நம்ம நம்மளோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கம்யூனிகேஷன் இப்போ நிறைய நம்ம இமெயில்ஸ் வச்சுதான் நம்ம இப்போ வரைக்குமே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பிசினஸை ரீச் அவுட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்மளோட பிசினஸ் ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஒரு இமெயில் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்யூனிகேட் பண்ற விஷயத்துல ஒரு மெயினான டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் இந்த இமெயில் அவுட் ஆஃப் பாக்ஸ் போகுது அப்படின்றத ஃபேஸ் பண்றாங்க. லைக் நிறைய இமெயில்ஸ் வரும், பட் ஆனா அதுல எது அவங்களுக்கு ப்ரியாரிட்டி மெயில் அப்படின்றது தெரியாம போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒன் டேக்கு ஒரு 100 மெசேஜ் வருதுன்னா, எனக்கு அதுல இம்பார்ட்டன்டான மெசேஜ் ஒரு 5 மெசேஜ் வருது. பட் ஆனா அந்த 100ல அந்த 5 எப்படின்னு என்னால ஃபில்டர் பண்ணி நான் எடுக்கிறது எனக்கு கஷ்டம். லைக் நான் அதை உட்காந்து நான் தேடணும், நான் உட்காந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன மெயில் எனக்கு இம்பார்ட்டன்ட், எது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணி அதை எடுத்து நான் அதுக்கப்புறமா அந்த பர்சனுக்கு ரிப்ளை பண்ணணும். பட் இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நமக்கு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல யோசிச்சு வந்ததுதான் இந்த ஃபைசர் ஏஐ அப்படின்ற டூல். ஸோ இது நமக்கு லைக் ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணவோ, நம்மளோட லைக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஒரு இமெயில் சிஸ்டத்தை மாத்துறதுக்கோ வரல ஃபைசர் ஏஐ. நம்மளோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜிமெயிலா இருக்கட்டும், இல்லைன்னா அவுட்லுக்கா இருக்கட்டும், இதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு கொண்டு வந்ததுதான் இந்த ஃபைசர் ஏஐ அப்படின்றது. ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம புதுசா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற நம்மளோட இமெயில் சிஸ்டத்தை நம்ம அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகோஷியேட் பண்ண லைக் நம்ம இருக்கிறதுலயே நம்ம என்ஹான்ஸ் பண்றது எப்படி அப்படின்றது ஒரு ஃபைசர் ஏஐ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். லைக் எப்படின்னா, இப்போ எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஒரு 100 மெயில்ஸ் வருது டெய்லி. அந்த 100 மெயில்ஸ்ல இப்போ நான் ஃபைசர் ஏஐ யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னோட மெயில் பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட மெயில் பாக்ஸ்ல அந்த 100 மெயில்ஸ் ஜென்ரலா இருந்துரும். எனக்கு அது எது இம்பார்ட்டன்ட், எது வேண்டாம் தெரியாது. எது இப்போ ஃபாலோவர்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய வரும். நம்ம ஒரு பிசினஸ் மெயின்டைன் பண்றோம்னா நமக்கு அது நம்மளோட பிசினஸ் ரிலேட்டடா நமக்கு வெரிஸ் வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும். அப்படின்ற பட்சத்துலதான் நம்மளோட பிசினஸ் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா எனக்கு அந்த மெயில்ஸ் எதுனே தெரியாதப்போ நான் லேட்டா ரிப்ளை பண்றது, இதனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு மிஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகுது.
ஆனா அந்த இன்டர்வியூ ஷெடியூல் ஆனதே நான் ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தோன்னா எனக்கு அந்த இன்டர்வியூவே லாஸ் ஆயிடுது. சம்டைம்ஸ் அது என்னோட எலிஜிபிலிட்டிக்கு ரொம்ப மேட்ச் ஆகுற ஒரு ஜாபா இருந்திருக்கலாம். ஆனா அது என் கை கிட்ட வந்து ஆனா நான் அதை மிஸ் பண்ண மாதிரி ஆச்சு. பிகாஸ் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இமெயில்ல எனக்கு எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சால்வ் பண்ண எனக்கு தெரியல. அதுக்கு என்னால டைம் அதை கரெக்டா கண்டுபிடிச்சு என்னால பண்ண தெரியாததுனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப பிசினஸ் ஆங்கல பார்த்தோம்னா அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு போயிடுது. அது மேபி ஒரு ரொம்ப ஹை காஸ்டான ஒரு பிசினஸ் டீலிங்கா இருந்திருக்கலாம். அதெல்லாம் மிஸ் ஆகும்போது அப்ப அந்த பிசினஸே வந்து அவங்களுக்கு லாஸ்ல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணி வர்றதுதான் ஃபைசர் ஏஐ கொண்டு வந்தாங்க. ஃபைசர் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இமெயில்ஸை வந்துட்டு சார்ட் பண்ணி கொடுக்கும். நமக்கு எந்த மெயில் வந்து ப்ரியாரிட்டி மெயில் எது வந்துட்டு லேட்டரா நம்ம பாத்துக்கலாம். லைக் வந்து நம்ம இப்போ நம்மளோட நார்மல் ஜிமெயில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் ஜென்ரல் மெயில் என்ன இருக்கு, ப்ரொமோஷன்ஸ் என்ன இருக்கு, என்னெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஸ்டில் சம் ஆஃப் த மெயில்ஸ் வந்துட்டு உள்ள போய் ஹைட் ஆயிக்குது, நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம இதுதானே அதுதானே அப்படின்னு விட்டுறோம். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜஸ்ட் அதை வந்து என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது, நம்ம ஃப்ரீ டைம்ல செக் பண்ணும்போது அப்பதான் தெரியுது இந்த மெயில் வந்திருக்கா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா அது நமக்கு அந்த டைம்ல நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியாது. பட் நம்ம அந்த டைம்ல நம்ம என்ன நினைச்சிருப்போம், லைக் ஐயோ நமக்கு இந்த மெயில் வரல அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம உட்காந்துருக்கோம். பட் ஆனா அந்த மெயில் வந்திருக்கும், நம்ம அதை கவனிக்காம விட்டுருப்போம். சோ தட் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருக்கும். சோ இப்ப ஃபைசரை யூஸ் பண்ணும்போது என்னன்னா ஆல்ரெடி இருக்க அதே இமெயில் சிஸ்டத்தை வந்து எனக்கு என்ஹான்ஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். நான் என்னென்ன மெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிப்ளை பண்ணணும், என்னென்ன மெயில்ஸ்க்கு நான் வந்து லைக் வந்து ஃபாலோ அப் பண்ணணும். இப்போ பிசினஸ் வச்சு போனா நம்ம ஃபாலோ அப் பண்றது மேண்டட்டரியா இருக்கு இப்போ இருக்கிற ஒரு வேர்ல்ட்ல. அப்போ அது யாருக்கெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபைசர் என்ன பண்ணும் அப்படின்னா இமெயில்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுப்போம். எப்படி நான் வந்து ரிப்ளை பண்ணணும், என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றத எனக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுப்போம். லைக் அந்த மெயில் வந்து எப்படி இருக்குன்னா ஏஐ பேஸ்டா இல்லாம இப்போ நிறைய டூல்ஸ் நமக்கு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு மெயில் அனுப்பணும், நான் ChatGPT போய் கேட்கலாம், எனக்கு வந்து இந்த மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா எனக்கு அது ஃபுல் டிராஃப்ட் அப்படியே கொடுத்துரும். பட் ஆனா அந்த மெயிலை நம்ம ரீட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து பாக்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிருக்க மெயில் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதே ஃபைசர் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா நான் இது வரைக்கும் நான் பேசியிருக்க கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்ல, என்னோட இமெயில் சாட் ஹிஸ்டரி அதை ஃபுல்லா அதை அனலைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன மாதிரி டோன்ல பேசியிருக்கேன், இப்ப நான் வந்து ஒரு என்னோட கொலீக் கிட்ட பேசுறேன்னா நான் என்ன மாதிரி டோன்ல பேசியிருக்கேன், இதே என்னோட ஒரு மேனேஜர் என்னோட ஹையர் ப்ரொஃபஷன் கிட்ட பேசுறேன் அப்படின்னா நான் எப்படி பேசியிருக்கேன்ற என்னோட டோன் அனலைஸ் பண்ணும். எனக்கு ஏத்த மாதிரி அதை தானே வந்து மாத்திக்கும். சோ தட் என்னோட டிராஃப்ட் எப்படி இருக்குன்னா நான் அந்த இடத்துல இருந்து ரிப்ளை பண்ணா எப்படி பண்ணிருக்கணும் அது மாதிரியே இருக்கும். ஏ யூஸ் பண்ண ஃபீலே அந்த இடத்துல தராம நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். அட் தி சேம் டைம் டிராஃப்ட் பண்ணதை நம்மளோட ஒரு அத்தாரிட்டி இல்லாம அது வந்து யாருக்குமே சென்ட் பண்ணாது. நம்ம ஓகே அந்த டிராஃப்ட் நமக்கு வந்து அக்செப்டபிளா இருக்கு, நான் அந்த இடத்துல இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்பேன்னு தோன்ற பட்சத்துல மட்டும் நம்ம அதை சென்ட் பண்ணிக்கலாம். சோ தட் அது வந்து சென்ட் ஆயிக்கும். அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எனக்கு வந்து கூகுள் மீட்ல எனக்கு வந்து மீட் பண்ண சொல்றாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்க எனக்கு, அவங்க வந்து லைக் ரொம்ப தூரத்துல இருக்காங்க, நான் வந்து ஆன்லைன்ல மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த மீட்டை என்னை கரெக்டா அட்டன் பண்ண வைக்கும் ஃபைசரையே. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் இருக்கு அட்டன் பண்ணுன்ட்டு. நான் அட்டன் பண்ணும்போது நான் மட்டும் இல்லாம என் கூட சேர்ந்து ஃபைசரையும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும். சோ தட் அந்த மீட்டிங்ல என்னென்ன மெயினான விஷயங்கள் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிசினஸ் டைப் நான் வைக்க போறேன் அப்படின்னா அப்ப அந்த பிசினஸ்ல கீ பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, லைக் வந்து இந்த டே நம்ம வந்து நிறைய பிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு இருக்கேன்னா இந்த டேட்குள்ள நான் இந்த விஷயத்த பண்ணணும்னு இருக்கும், இந்த டேட்குள்ள இத்தனை கஸ்டமர்ஸ் நான் வந்து கிராப் பண்ணணும்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து லைக் வந்து ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து பண்ணணும்னு இருக்கும். இது எல்லாமே நம்ம கூட ஃபைசரே வந்து நம்ம கூடவே இருந்து அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி நான் வந்து லைக் நம்மளோட ஹியூமன் பிரெயின் வந்து நம்மளால மேக்ஸிமம் சில விஷயங்களை தான் நம்ம பிரெயின் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம நோட்ஸ் எடுத்தாதான் நம்மளால வந்து அதை வந்து ஃபாலோ அப் பண்ண முடியும், நம்மளால கீப் அப் பண்ண முடியும் அந்த விஷயத்த. அந்த வேலையை ஃபைசரே நமக்காக பண்ணும். நம்ம கூடவே சேர்ந்து மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணி அதுல இருந்து கீ பாயிண்ட்ஸ் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே ஃபார் எக்ஸாம்பிள் சம் மீட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க, லைக் இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே எனக்கு இந்த விஷயத்த வந்து உடனே நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னால மூவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும் நமக்கு. அந்த மாதிரி விஷயத்த எல்லாமே இது உடனே என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம உடனே எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு உடனே வந்து நெக்ஸ்ட்
இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே நமக்கு அது வந்து அதையும் நமக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணும், நீங்க வந்து இதை பண்ணணும் இந்த விஷயத்த அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அவங்க சொல்றாங்க இன்னொரு ஒரு 5 hours நீங்க வந்து திருப்பி அப்படியே மீட் கனெக்ட் பண்ணி நீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணீங்க அந்த விஷயத்துல, அந்த மாதிரி நமக்கு ஒரு டாஸ்க் தராங்கன்னா அப்ப அந்த 5 hours எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபைசர் என்ன பண்ணும்னா கேலண்டர் கூட கனெக்ட் பண்ணி மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு 5 o'clock மீட்டிங் இருக்குன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிமைண்டர்ஸ் வந்து கேலண்டர்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இன்னைக்கு வந்து மீட்டிங் இருக்கு அப்படின்ட்டு 4:30 வந்து நமக்கு ரிமைண்டர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் அந்த மீட்டிங்கை நம்ம வந்து கரெக்டா அட்டென்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், நம்ம வந்து 5 o'clock நம்ம முடிக்கணும், நமக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு கான்சியஸ் நமக்கு இருந்துட்டே இருக்கும் நம்ம கூடவே அந்த ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கிறதுனால. ஸோ தட் நமக்கு வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது எடுத்துட்டோம்னா இதுக்கு காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லா காம்படிட்டர்ஸும் என்ன பண்றாங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒண்ணு இமெயில என்ஹான்ஸ் பண்றது, இல்லையா மீட்டிங்ல போயிட்டு அதை எப்படி என்ஹான்ஸ் பண்றது, ஜிமீட் அட்டன் பண்ணி அந்த நோட்ஸ் எடுத்து அதுல ஷெட்யூலிங் பண்றது, இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. ஆனா ஃபைசர் என்ன பண்ணுது அப்படின்னா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே பிளேஸ்ல நமக்கு தருது. ஸோ தட் அது வந்து இன்னும் யூனிக்கா நமக்கு வந்து தெரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு சேல்ஸ் பர்சனா இருக்கேன். என்னோட கம்பெனிக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு. நான் வந்து 1 வீக்குள்ள ஒரு 100% வந்து நான் என்னோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ தட் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நான் வந்து கஸ்டமர்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சாலும் அவங்கள ஃபாலோ பண்ணா மட்டும்தான், நான் திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த 100% வந்து என்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பா வாங்குவாங்க. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் சைட்லயே நம்ம கிட்ட இருந்து அந்த ப்ராடக்ட் வாங்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எப்படி அந்த ப்ராடக்ட்டை வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி மார்க்கெட்டிங் பண்றோம், எப்படி அவங்களை வந்து திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணி அந்த ப்ராடக்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த ப்ராடக்ட்ஸ் என்னால செல் பண்ண முடியும். ஸோ தட் அதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்றது வந்து இந்த ஃபைசர் ஏஐ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு ஹை கம்பெனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு இந்த இமெயில் மேனேஜ் பண்றதுக்குன்னே இப்பெல்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து ஹைரிங் பண்றாங்க. அப்ப அதுக்கு தனியா காஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த கம்பெனி. இப்போ இதே இந்த ஃபைசரை யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி அங்க இருக்கிற பர்சனுக்கு லைக் இப்போ எப்பயுமே ஒரு பர்சன் வந்து 1 hour கிட்ட வந்து அந்த இமெயில் இமெயில்ஸ் மட்டுமே சென்ட் பண்றாங்கன்னா ஃபைசரை யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த 1 hour சேவ் ஆகுதுன்ட்டு ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண யூசர்ஸ் வந்து இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா அவங்க வந்து பாக்குறாங்க. அவங்களோட டைம் வந்து அந்த இடத்துல சேவ் ஆகுது. இது யூசர்ஸ்க்கு வந்து டைம் சேவ் பண்ணுதுன்ற படி பார்த்தோம்னா இதே மாதிரி நம்ம கம்பெனி சைடு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து 1 டேக்கு வந்து 1 hour வந்து நமக்கு சேவ் ஆகுதுன்ற பட்சத்துல ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 20 மணி நேரம் சேவ் பண்ணி தருது. அப்ப அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாய்க்கு வந்துட்டு அவங்களோட டெய்லி வேஜ்ல இருந்து கம்மி பண்ணலாம். நீங்க வந்து லைக் வந்து எப்பயும் வந்து அந்த பர்சன் வந்து 7 hours ஒர்க் பண்ற இடத்துல 6 hours தான் அப்ப வந்து அந்த ஃபைசர் யூஸ் பண்ணும்போது ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த 20 ஹவர்ஸ்க்கான காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ தட் அது கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் ஆகுது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் வந்து ஹையர் பண்ற ஒரு காஸ்ட் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. அந்த இடத்துல நிறைய பர்சன்ஸ் நம்ம வந்து ஹையர் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு பெரிய கம்பெனினா கண்டிப்பா வந்து மெயில்ஸ் டெய்லி அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும், அந்த மெயில்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். பார்க்கலன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து லாஸ்ல தான் போய் முடியும். அப்போ அதுக்குன்னு தனியா ஒரு பர்சன் நம்ம ஹையர் பண்ணாம ஃபைசரே இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான் வச்சிருக்கேன். அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும் ஃபைசர் அதுக்கேற்ற மாதிரி தன்னை ஸ்கேல் அப் பண்ணிக்க முடியும். நான் வந்து புது பர்சன் வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சேம் பர்சன் ஃபைசர் டூல வச்சு இப்போ 5 கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண அதே பர்சன் ஃபியூச்சர்ல வந்து அந்த ஸ்டார்ட் அப் வந்து பெருசாகும் போது 100 கிளைண்ட்ஸ் அதே பர்சனால ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீச்சரை தான் நமக்கு வந்து இந்த ஃபைசர் ஏஐ வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபைசர் ஏஐ ஒர்க்ஸ். வெரி குட். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து பார்த்தோம்னா ஃபைசர் ஏஐனா என்ன, அது என்னென்ன பிரச்சனைகளை வந்து சார்ட் அவுட் பண்ணோம், அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுல என்ன டெக்னாலஜி இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது பிசினஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆங்கிள் இது என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணும்? ஸோ ப்ரொடக்டிவிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பிசினஸ் ரன் பண்றோம்னா நமக்கு மெயின் விஷயமே வந்துட்டு நம்மளோட டைம் சேவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நமக்கு எவ்வளவு டைம் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால மற்ற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து 1 hour சேவ் பண்ணுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த 1 hour நம்ம வந்து வேற ஏதாச்சும் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ற ஐடியாஸ் கிரியேட் பண்றதுக்கோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்க்கு வந்துட்டு அந்த பர்சனால செலவு பண்ண முடியும். அப்ப சோ தட் வந்து இன்னும் அந்த கம்பெனியோட க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்மளால வெறும் அந்த லைக் இமெயில மட்டுமே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத தவிர நம்மளால வேற விஷயத்துல வந்து நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நம்மளோட
பொட்டன்ஷியல் வந்து நிறைய ஷோகேஸ் பண்ண முடியும். எம்ப்ளாயி சைடும் சரி, கம்பெனி சைடும் சரி, அவங்களால வந்து ஷோ பண்ண முடியும். அட் தி சேம் டைம் இந்த இமெயில் வந்துட்டு நான் என்ன சொல்றது, எப்பவுமே வந்து இமெயில் பாக்ஸ் ஃபுல் ஆயிட்டே இருக்கிறது வந்து இந்த ஃபைசரியை வந்து கம்மி பண்ணுது. ஸோ தட் வந்து நமக்கு வந்து காஸ்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து ஃபைசரியை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி தருது. அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் ஒரு ஆர்கனைசேஷனுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபைசரியை எப்படி சொல்றீங்க? ஆப்ரேஷனல் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா சார், லைக் எப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா ஒரு பர்சனை வந்து ஃபாலோ பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ஆர்டர்ஸ் ஆர் நமக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வச்சிருக்கேன்ற பட்சத்துல நான் கிளைண்ட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோ கொடுத்து ட்ரஸ்ட் கொடுக்குறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன வந்து கிளைண்ட் வந்து தேடி வர ஆரம்பிப்பாங்க, எனக்கு பிசினஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் என்னோட ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். லைக் வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா வந்து கம்யூனிகேஷன் பண்றேனோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமா எனக்கு வந்து அதுக்கான வேல்யூஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், என்னோட கம்பெனி க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இன்னும் எஃபிஷியன்டா என்னோட கம்பெனியை நான் க்ரோ பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபைசரி ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ பட்டி ப்ரோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இப்போ பட்டி ப்ரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு சேல்ஸ் மேனேஜரா இருக்கட்டும், ஒரு அட்மின் மேனேஜரா இருக்கட்டும், அவங்க கிட்ட ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா அந்த ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் அட்மின் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டா கேட்கறதுக்கு பதிலா அவங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பட்டி ப்ரோல ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எனி டைம் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கஸ்டம் ஜிபிடி அப்படின்ற மாதிரி வரும். அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு என்கிட்ட ஒரு கொயரி கேட்கிறாரு, அந்த கொயரிக்கான ஆன்சரு எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு ஏஐ அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுமா, இல்ல என்னுடைய ஸ்டைல்ல அது ஆன்சர் பண்ணுமா? ஆக்சுவலி ஃபைசரியோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இதுதான் சார். லைக் எல்லாருமே பயப்படுறதுன்னா நம்ம ஏஐ யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஆர்டிபிஷியலா தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு இப்ப நிறைய பேருக்கு நிறைய ஃபியர்ஸ் வந்து இருக்கு. பிகாஸ் ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி இப்போ நியூவா வர்ற கஸ்டமர்ஸ்லாம் வந்து அதை பத்தி ரொம்ப பிலீஃப் கிடையாது. ஸோ தட் நம்ம டைரக்டா பேசுறதுலதான் நிறைய பேச நம்மளால வந்து கிளைண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தான் வந்து ஃபைசரி ஏஐ பண்ணும். இது வரைக்கும் நான் இது பேசியிருப்பேன்ல, இமெயில்ஸ் பண்ணியிருப்பேன்ல, அந்த இமெயில்ஸ் எல்லாமே லைக் ஜஸ்ட் கீவேர்ட்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணாது, என்னோட ஃபுல் மீனிங்கே அதை அனலைஸ் பண்ணும். ஸோ தட் என்னோட கான்டெக்ட் லைக் டோன் வந்து எப்படி இருக்கு. இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு மெயில் பண்றேன், எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும்ட்டு, அதுல என்னோட டோன் எப்படி இருக்கு. இதே நான் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட பேசுறேன், அப்போ என்னோட டோன் எப்படி இருக்கு, நான் என்ன மாதிரி பேசியிருக்கேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நான் எப்படி பேசுவேனோ அதை மாதிரியே எனக்கு இமெயில் டிராஃப்ட் பண்ணி தரும். ஸோ தட் என்னால வந்து அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்றதே என்னால ஃபீல் பண்ண முடியாது. அதே மாதிரி இது என்ன மெயினா நமக்கு பண்ணும்னா, அது ஜஸ்ட் டிராஃப்ட் மட்டும் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா சென்ட் பண்ணிடாது, நம்மளோட அப்ரூவல் கேட்கும். எல்லாத்துக்குமே நம்மளோட அப்ரூவல் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஃபைசரி ஏஐ வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து சென்டே பண்ணும். ஆக்சுவலி ஃபைசரி ஏஐ நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஏபிஐ மூலமா கனெக்ட் பண்ணிடுவோம். நம்மளோட ஜிமெயில் கூடயோ இல்லைன்னா அவுட்லுக் கூடயோ அந்த மாதிரி ஏபிஐ யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்மளோட மெயில்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்குமே நம்ம பெர்மிஷன் வேணும். அந்த மாதிரி நம்மளால பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அதால ஒர்க்கே பண்ண முடியும். ஓகே, இப்போ இதனுடைய மெயின் காம்படிட்டர் யார் யாரெல்லாம் இருக்காங்க ஃபைசரி? மெயின் காம்படிட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லைக் மைக்ரோசாஃப்டோட கோபைலட் எடுத்துக்கலாம் சார், அண்ட் தென் கூகுளோட டூயட் ஏஐ, எக்ஸ்ஏஐ, அதுக்கப்புறம் வந்து ஆட்டர் ஏஐ, ஹியூமன் சூப்பர் ஹியூமன், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு காம்படிட்டர்ஸா. யா, அதுல இவங்க எப்படி வேரியேஷன் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னா இவங்க சோ அதர் காம்படிட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு சிங்கிள் ப்ராப்ளம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க சார். ஒண்ணு வந்துட்டு லைக் வெறும் வந்து இமெயில்ஸை வந்து சார்ட் பண்றது, இமெயில்ஸ் வந்து மேனேஜ் பண்றது, டிராஃப்ட் பண்ணி கொடுக்கறது, அதை மட்டும் பண்றாங்க இல்லையா. சில காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றது, அந்த மீட்டிங்ல என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்றத நோட்ஸா எடுக்கிறது, அதை வந்துட்டு அதுல ஷெட்யூலிங் பண்றது, கேலண்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணி எப்படி வந்து மீட்டிங் நெக்ஸ்ட் மீட்டிங் எப்படி நீங்க அட்டென்ட் பண்ணணும், அதுல என்னென்ன நீங்க கொடுக்கணும் அப்படின்ற நோட்ஸ் எல்லாம் கொடுக்கறது. இந்த மாதிரி தனியா வெறும் ஒரு ப்ராப்ளமை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா நம்மளோட ஃபைசரி என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இமெயில்ஸையும் சால்வ் பண்ணி கொடுக்கும், நம்மளோட மீட்டிங்ஸையும் அதை அட்டென்ட் பண்ணும், நம்மளோட கேலண்டர்ஸையும் அதை ஆக்சஸ் பண்ணி நமக்கு ரிமைண்டர்ஸும் கொடுக்கும் அதுவே. சோ எல்லாமே கம்பைன் ஆகி நமக்கு கொடுக்கும் ஃபைசரி. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் மீட்டிங்கான சப்போர்ட்டிங் டூல் இல்லாம நம்ம நோஷன்ல இருக்கிற மாதிரி நம்மளுடைய மீட்டிங் நடக்கும் போது
இப்போ கூகுள் மீட்டிங்ல மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த மீட்டிங்கோடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மீட்டிங்களோட இருக்கிற சம்மரைஸும் இது பண்ணும், அதுல இருக்கிற நோட்ஸும் இது எடுத்து அதை ஹைலைட் பண்ணும். இப்போ சப்போஸ் அந்த மீட்டிங்கோடைய கண்டினியூஷன் மீட்டிங் வேணும், இன்னைக்கு மீட்டிங் வந்து பார்த்தோம்னா மார்னிங் 11 o'clock முடிஞ்சிருக்கு, திருப்பி வந்து ஒரு 4 hours டைம் எடுத்து திருப்பி ஈவினிங் 4 o'clock வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மீட்டிங்கை வந்து ரீஷெடியூல் பண்ணுங்க அப்படின்னா அது ரீஷெடியூலும் பண்ணும். ஓகே, ஸோ இந்த வேலைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பட்டி ஃபைசல் ஏஐ வந்து பண்ணும். ஓகே ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கேலபிலிட்டிக்கு இது எப்படி சப்போர்ட் இருக்குமா, பிசினஸ் ஸ்கேலபிலிட்டிக்கு? ஸ்கேலபிலிட்டி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லைக் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வச்சிருக்கேன். ஆனா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 5 clients to 10 clients தான் இருப்பாங்க. எப்படியும் நமக்கு எடுத்த உடனே நிறைய கிளைண்ட்ஸ் வர மாட்டாங்க. அப்போ நான் அந்த 10 clients ஹேண்டில் பண்றதுக்கு நான் ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணி ஃபைசர் ஏஐ வந்து வச்சு நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா போதும். என்னோட கம்பெனி இன்னும் எவ்வளவு பெரிய கம்பெனியா மாறினாலும் அந்த ஒரு பர்சனை வச்சே என்னால வந்து எல்லா மெயில்ஸையும் என்னால ஆட்டோமேட் பண்ணி ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் ஃபைசருக்கு ஸ்கேலபிலிட்டிக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ தட் அதால வந்து 5 to 10 கிளைண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் 1000 to 10,000 கிளைண்ட்ஸையும் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அட் தி சேம் டைம். பிகாஸ் அது வந்து நமக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுத்துரும். ஸோ தட் நம்ம ஈஸியா வந்து யாருக்கு நம்ம வேணுமோ அவங்கள மட்டும் லைக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம நம்ம எந்த பர்சன் வந்து மெயினா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுமோ அவங்க எல்லாம் ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல நமக்கு கொடுத்துரும். ஸோ தட் நம்மளால ஈஸியா வந்து யாரு நான் அந்த ஒரு பர்சனை வச்சு என்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். என்னால திருப்பி இன்னொரு ஒரு பர்சனை நான் வந்து இதுக்காக தனியா வந்து ஹையர் பண்ணணும், அவங்களுக்கு நான் வந்து சேலரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எந்த நீடுமே எனக்கு கொடுக்காது ஃபைசர் ஏஐ பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த ஏஐ டூலை யூஸ் பண்றதுக்கு எனக்கு தனியா ஏதாவது ஒரு ஸ்கில் வேணுமா, இல்ல என்னுடைய டிராக் அண்ட் டிராப்லயே நான் இதை வந்து பண்ணிக்க முடியுமா? ஸோ இதுக்கு வந்து எந்த ஸ்கில்லுமே தேவை கிடையாது சார். கோடிங் நாலேஜ் எந்த நாலேஜுமே நமக்கு தேவை கிடையாது. லைக் ஃபைசர் வந்துட்டு லைக் நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணி ஜஸ்ட் கனெக்ட் மட்டும் பண்ணணும் நம்மளோட மெயில் பாக்ஸோட. நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட அத்தன்டிகேஷன் கேட்கும் நம்மளோட மெயில்ஸை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு. நம்ம அப்படி அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்மளோட மெயில்ஸை வந்துட்டு சார்ட் பண்றதுல இருந்து நம்மளோட ஸ்டைல வந்து லேர்ன் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி டிராஃப்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும். அட் தி சேம் டைம்ஸ் இப்போ அதுல வந்து நம்ம மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றதா இருக்கட்டும், மீட்டிங்ஸ்ல இருந்து கீ பாயிண்ட்ஸ் எடுத்து நோட்ஸா நமக்கு தர்றதா இருக்கட்டும், இல்ல நமக்கு நெக்ஸ்ட் மீட்டிங் ஷெட்யூல் பண்றதுக்கு கேலண்டர் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் ப்ராசஸா பண்ணிடும். அதுவே ஜஸ்ட் நம்ம வந்து அதுக்கு அத்தன்டிகேஷன் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதோட வேலை எல்லாமே அது செஞ்சிடும். தேங்க்ஸ்மா சரண் பொன்ஸ்லே, எங்களுடைய குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன் ஆஃப் த ஏஐ டூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபைசர் ஏஐ பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் சொல்லியிருக்கீங்க. இது போல உங்களுடைய லைஃபுக்கு தேவையான டே டு டே டூல்ஸுக்கு, உங்களுடைய பிஸ்னஸுக்கு தேவையான டூல்ஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சர், டிராவல் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டூல்ஸுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு குவாலிட்டியான மீட்டிங்கை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.